Hello friends, welcome back to Pink's Kitchen. இன்னைக்கு நம்ம கருவேப்பிலை சாதம் கருவேப்பிலை பொடி வச்சு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப healthy, delicious and spicy-ஆன ஒரு variety rice recipe. கறி லீவ்ஸ்ல நிறைய health benefits இருக்கு. ரொம்பவே இது ஈஸியா பண்ணிடலாம். சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு pan சூடு பண்ணிக்கோங்க. அதுல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, அப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க. இத நல்லா லோ ஃப்ளேம்ல ஒரு 5 மினிட்ஸ் கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு, 1 டீஸ்பூன் ஜீரகம், அப்புறமா 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. இது ஒரு 3 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட ஒரு 10 காஞ்ச மிளகாய், அப்புறமா 2 கப் அளவுக்கு கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க. இப்போ இது ஒரு மிக்சர் ஜாருக்கு சேர்த்துட்டு இது கூட 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நமக்கு ஹெல்தி அண்ட் டெலிஷியஸான கருவேப்பிலை பொடி சூப்பராக ரெடி ஆயாச்சு. இப்போ ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு காஞ்ச மிளகாய், அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட ஒரு வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணது, அப்புறமா ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுருங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் சூப்பராக ரெடி ஆயாச்சு. ஸோ இது கூட 1 கப் அளவுக்கு சாதம், அப்புறமா 1/8 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலை பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி சூப்பராக கலந்து விட்டுருங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகி ரெடியாக இருக்குது. ஸோ கடைசியில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு சுவையான கருவேப்பிலை சாதம் சூப்பராக ரெடி ஆயாச்சு. ரொம்பவே ஈஸி, டெலிஷியஸ் அண்ட் ஹெல்த்தியான ஒரு வெரைட்டி ரைஸ் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த கருவேப்பிலை சாதம் ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களுக்கு பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்க. சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.